நிம்மதியில்லை, அமைதிதான் கலைகின்றது. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, அமைதிதான் கலைகின்றது. என் நிலை மாற ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? ஏசாயா ஒரு மகான் தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் அநேக தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருந்தார். 53ஆம் அதிகாரத்திலே மனுஷ ஜாதியின் பாவ பிராயச்சித்தத்திற்கான பாடுகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்து மரித்து உயிர் தெழுந்த காரியத்தை குறித்து மிகவும் தெளிவாக இன்னும் விரிவாக தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்திலேயே அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? பன்மையான வார்த்தை எங்கள் என்கிற வார்த்தையின் உபயோகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக இருந்த எல்லா ஜனங்களுக்கும் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக தீர்க்கதரிசிகள் மனுஷ ஜாதியின் ரட்சிப்புக்காக கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து அநேகம் தரம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தீர்க்க தரிசனம் செய்யப்பட்டிருந்தது. இதன் சம்பந்தமாக பேதுரு தம் நிருபத்திலே இப்படி எழுதினார். இந்த ரட்சிப்பை குறித்துதான் அந்த தீர்க்கதரிசிகள் அதிகமாய் தேடி அதிகமாய் விசாரித்து மனிதர்கள் மேல் வெளிப்பட்டிருக்கிற கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் இந்த விஷயத்தை கண்டுபிடித்தார்கள். அவர்களில் வாசம் பண்ண தேவனுடைய ஆவி முன்னிருந்தே கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து அதற்கு பின்பு காணப்படுகிற மகிமையை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டிருந்தார். இன்னும் எந்த காலத்தை குறித்தும் நேரத்தை குறித்தும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவது தேவனுடைய திட்டமாயிருந்தது. இந்த காரியத்தை தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் மனுஷ ஜாதிக்கு தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தார். அதனாலே அவர்கள் இந்த சுவிசேஷ வசனத்தை கேட்டு அவரை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்படி செய்தார். ஆனால் அநேகர் இந்த வசனத்தின் மேல் விசுவாசம் வைக்கவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய யோவான் சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக அநேக அதிசயங்களை செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அதனாலே ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை நிறைவேறினது. அவர் சொன்னது போல எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இன்னும் தேவனுடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இன்றைக்கும் அநேக பேர் இதை விசுவாசியாமல் இருப்பது மிக துக்கமான ஒன்றாயிருக்கிறது. யார் இந்த சத்தியத்தை மறுதலிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நரகத்தின் முடிவில்லாத பாடுகளுக்கு இன்னும் அங்கே உண்டாகிற வேதனைகளுக்கு நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். காரணம், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காமல் இருக்கிறது. இதை 2ஆம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவியமும் கிடைக்கிறது. இதுதான் அந்த சுவிசேஷமாயிருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இதை விசுவாசித்து பாக்கியவான்களாய் மாற விரும்புகிறது இல்லையா? தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக.